எப்படியாவது ஹைடெக்கா அப்ரோச் பண்ணி வெற்றிகரமா தேர்தலை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு ஆணையம் களத்துல இறங்க இப்பவே மாறி மாறி புகார்கள் எல்லாம் வந்து குவியுதுங்களாம் சொல்லிக்கிறாங்க. தலைவா, தேர்தல் செலவுக்கான பணத்தை எல்லாம் சேஃப்டியா கட்சிக்காரங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்களாம். இதுக்கப்புறம் ஏரியா வாரியா பிரிச்சு கொடுக்கறது தான் பாக்கியம் பேசிக்கினாங்கோ. போன தேர்தல்ல 108 ஆம்புலன்ஸ், பால்வண்டி, போலீஸ் ஜீப்னு பணப்பட்டுவாடா நடந்ததா புகார் வர இந்த தேர்தல்ல மாணவர்கள் பயணம் போற ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ்னு லிஸ்ட்ல சேர்ந்துருக்குதாமா. பேச்சா கிடக்குது. இந்த தேர்தலை லோக்கல்ல உள்ள சில அதிகாரிங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்களாம். கரவேட்டிங்களுடைய துணையோட வியாபாரிகளுடைய பணத்துல கைய வைக்கிறதா சங்கத்திலிருந்து புகார் செஞ்சிருக்காங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, சோதனையில பிடிபட்ட பணத்தை டாக்குமெண்ட் இருந்தா இவ்வளவு, டாக்குமெண்ட் இல்லைன்னா இவ்வளவுன்னு சில இடத்துல அதிகாரிகள் கமிஷன் அடிக்கிறாங்களா. வியாபாரிகள் சங்கத்தில இருந்து புகார் மேல புகார் போகுதான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இதுவரைக்கும் 8 கோடி ரூபாய்க்கும் மேல தேர்தல் ஆணைய அதிகாரிகளால பறிமுதல் செய்யப்பட்டிருக்குதுங்களா. ஆனா பாருங்க, அதுல ஒத்த ரூபாய் கூட அரசியல்வாதிகள் பணம் கிடையாதா. ரியல் எஸ்டேட் பண்றவங்க, வியாபாரிக அவங்களோட பணமா சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, மாநில தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நேர்மையா நடத்தணும் அப்படின்னு கடும் முயற்சி எடுக்கிறாங்களா. ஆனா லோக்கல் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு கிடைக்கலையா. சில கலெக்டர்களும் கண்டுக்கலையா சொல்லிக்கிட்டாங்க. வருவாய்த்துறை தான் அப்படிக்கானா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படிக்காமா. ஏன்னா லோக்கல் எம்எல்ஏ, பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர், சேர்மன் அவங்க சொல்றபடிதான் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாம் வேலை பார்க்கறாங்களாமா. பேச்சா கிடக்குது. தேர்தல் ஆணையத்தில் இருந்து ரவுடிகள் லிஸ்ட் எடுத்து கொடுத்து உள்ள புடிச்சு வைங்க, இல்லன்னா வெளியூருக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுல பாதிக்கு பாதி தான் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, ரவுடிகள் சில பேர் மேல வழக்கு போட்டு உள்ள வைக்க தனக்கு வேண்டியவங்க, கரவேட்டி கட்டினவங்க, லோக்கல் செல்வாக்கு உள்ளவங்கன்னு தனியா ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்கள கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டு அவங்கள மட்டும் ராஜ மரியாதையோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா. நமக்கு என்ன தெரியும். பேசிக்கிட்டு தாங்க ஐயா.